ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னா, நம்ம காஷி விஸ்வநாதர் கோவிலுக்கு போகும்போது தர்ஷனம், ருத்ராபிஷேகம், ஆர்த்திக்கெல்லாம் எப்படி நம்ம காஷி விஸ்வநாதர் டெம்பிளோட அபிஷியல் வெப்சைட்லயே ஆன்லைன்லயே தர்ஷன் டிக்கெட்ஸ், ஆர்த்தி டிக்கெட்ஸ், ருத்ராபிஷேகம் டிக்கெட்ஸ் இதெல்லாம் புக் பண்ணிட்டு நம்ம போலாம் அப்படிங்கிறது தான். நீங்க ஆல்தவே அங்க தமிழ்நாட்டுல இருந்து காசி வரைக்கும் போயிட்டு கோவில் கியூல நின்னுட்டு இருக்க தேவையில்லை. நாம உங்க வீட்ல இருந்தே ஆன்லைன்லயே இதுக்கெல்லாம் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். சோ அந்த ப்ராசஸ் தான் எப்படி அப்படிங்கறது டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம காஷி விஸ்வநாதர் கோவில் அபிஷியல் வெப்சைட் குள்ள போயிட்டு அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங் எல்லாம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ மக்களே, இந்த வீடியோல நாம காஷி விஸ்வநாதர் கோவில் வெப்சைட்ல போயிட்டு ஆன்லைன்ல தர்ஷன்கெல்லாம் எப்படி டிக்கெட் புக் பண்றது அப்படிங்கிற ப்ராசஸ் தான் டீடைல்டா பார்க்க போறோம். கூகுள்ல நீங்க காஷி விஸ்வநாத் ஆன்லைன் புக்கிங்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர வெப்சைட்டே காஷி விஸ்வநாத் ஓட அபிஷியல் டெம்பிள் வெப்சைட்டா தாங்க இருக்கும். இங்க இருக்கு பாருங்க, ஸ்ரீ காஷி விஸ்வநாத்.org அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி நாம ஹோம் பேஜுக்கு போனோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். நமக்கு ஏற்கனவே லாகின் இருக்கிறதுனால பை டிஃபால்ட் லாகின் ஆயிருச்சு. இன்கேஸ் உங்களுக்கு லாகின் இல்லாட்டி புதுசா நீங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் போனீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட்ல போயிட்டு உங்களோட யூசர் ப்ரொஃபைல், உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இதெல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு வெப்சைட்ல என்னென்ன சர்வீஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, ஆன்லைன் சர்வீசஸ்ன்ட்டு லைவ் தர்ஷன் இருக்கு, டிக்கெட் புக்கிங் இருக்கு. உங்களுக்கு ஆன்லைன்லயே போத் ஆப்பிள் போன்லயும் சரி, ஆண்ட்ராய்ட் போன்லயும் சரி ஆப்ஸ் அவைலபிளா இருக்கு, காஷி விஸ்வநாதர் டெம்பிளோட ஆப்ஸ். ஓகேவா? அதர்ஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கோவிலோட மித்தாலஜி, கெஸ்ட் ஹவுஸ் புக்கிங், கோவிலுக்குன்னு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குங்க. நீங்க அங்க போனா ஸ்டே பண்றதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் புக்கிங் கூட பண்ணலாம். தீர்த்து கொண்டு இருக்கு, அங்க போறதுக்கும் பண்ணலாம். ஃபாரினர் டிக்கெட் புக்கிங் ப்ராசஸ் பாத்தீங்களா, ஃபாரினருக்குன்னு தனியா டிக்கெட் புக்கிங் ப்ராசஸ் இருக்கு. இன்கேஸ் உங்க ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, உங்க கூட டெம்பிள் தர்ஷனுக்கு வரணும்னா ஃபாரினர் டிக்கெட் புக்கிங் ப்ராசஸ்னு தனியா இருக்கு, அது பாத்துக்குங்க. ஆன்லைன்லயே கோவிலுக்கு நீங்க டொனேஷன் எல்லாம் பண்ணலாம். அன்னக்ஷேத்ரா, அதாவது அன்னதானத்துக்கும் டொனேட் பண்ணலாம். ஜென்ரலா கோவிலோட புனரமைப்பு அது மாதிரி இருக்கும்ல, ஸோ அதுக்கு டொனேட் பண்ணலாம். இல்ல ஜென்ரல் ஹுண்டியலுக்கும் நீங்க டொனேட் பண்ணலாம். கிரீவன்ஸ் ரிட்ரஸல்னு இருக்கு, அதாவது நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு அதுல ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கிரீவன்ஸ் ரிட்ரஸல்ல போயிட்டு நீங்க அதை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட மெயின் ப்ராசஸ் ஆன்லைன்ல போயிட்டு லைவ் தர்ஷனுக்கோ அல்லது உங்களுக்கு இங்க இருக்கு பாருங்க சுகம் தர்ஷன், ருத்ராபிஷேகம், ஆர்த்தி, பூஜா, இதுக்கெல்லாம் எப்படி டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராசஸ் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சுகம் தர்ஷன் போய்க்கலாம். சுகம் தர்ஷன், திஸ் இஸ் அ ஸ்பெஷல் ப்ராசஸ் ஃபார் குயிக் கியூலெஸ் ஹேசல் ஃப்ரீ தர்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு தெரியும், நம்ம காஷி விஸ்வநாதர் கோவிலுக்கு பாத்தீங்கன்னா நிறைய இந்தியா ஃபுல்லா இருந்து மக்கள் வருவாங்க, ஃபாரினர்ஸ் எல்லாம் நிறைய வருவாங்க. காஷி ரொம்ப ஃபேமஸ் இல்ல, ஸோ அதனால எப்பவுமே உங்களுக்கு கூட்டம் இருக்கும். விசேஷ நாள்னு கிடையாது, நார்மல் டேஸ்னு கிடையாது, எல்லா நாள்லயுமே உங்களுக்கு மக்கள் நிறைய வருவாங்க. ஸோ அப்படி நீங்க போகும்போது குயிக்கா நீங்க கியூல எல்லாம் நிக்காம குயிக்கா தர்ஷனம் முடிச்சுட்டு வரணும்னா சுகம் தர்ஷன் நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வியூ டீடைல்ஸ் போயிட்டு சுகம் தர்ஷனுக்கு என்னென்ன ஸ்பெஷல் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏதாவது ஸ்பெஷலா நாம கன்சிடர் பண்ணுமா அப்படின்னு பாத்துக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ராசஸ் ஃபார் குயிக் Queueless hassle-free darshan experience போட்டிருக்காங்க. It has been designed for devotees with the constrained divyangs differently abled. ஓகேவா? disability who cannot afford to wait in queue. ஸோ அவங்களால கியூல வெயிட் பண்ண முடியாதுல்ல, ஸோ அந்த மாதிரி பக்தர்கள் எல்லாம் நம்ம கூட்டிட்டு போகும்போது சுகம் தர்ஷன்ல புக் பண்ணி கூட்டிட்டு போய்க்கலாம். இன் திஸ் ப்ராசஸ் சாஸ்திரி accompanies the devotee for darshan directly without the queue. பாத்தீங்களா, நம்ம காஷி விஸ்வநாதர் கோவில்ல பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால இருக்கிற கோவில் எல்லாம் நாமளே கர்ப்ப கிரகத்துக்குள்ள போய் சிவலிங்கத்துக்கு தொட்டு கும்பிட்டு அபிஷேகம் எல்லாம் பண்ணலாங்க. ஸோ அதுக்கு நம்ம போகும்போது ஒரு சாஸ்திரியும் கூட வருவாங்களாம். ஓகேவா? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ளீஸ் கேரி அ ஹார்ட் காப்பி ஆஃப் திஸ் டிக்கெட் அட் த டைம் ஆஃப் பூஜா. டைரக்டா நம்ம புக் பண்ணிட்டு அப்படியே மொபைல் டிக்கெட் வச்சுட்டு போக முடியாது. உங்களோட புக்
புக் பண்ண டிக்கெட்டை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போகணும். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் விசிட் டெம்பிள் ஹெல்ப் டெஸ்க் சிச்சுவேட்டட் நியர் ஷாப்புரி மால் ஃபார் சாஸ்திரி அலோகேஷன். ஸோ நீங்க அப்படி சாஸ்திரி உங்களுக்கு கூட வரணும் பூஜைக்கு போகும்போது அப்படின்னா ஷாப்புரி மால்னு இருக்கா, அங்க போய் நீங்க டிக்கெட் காமிச்சிங்கன்னா உங்க கூட ஒரு சாஸ்திரியை அனுப்பி வைப்பாங்க. நோ டிக்கெட் ரெக்யர்ட் ஃபார் சில்ட்ரன் பிலோ 12 இயர்ஸ். குழந்தைகளுக்கு 12 வயசு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு டிக்கெட் கிடையாது. புக்கிங் டேட் cannot be rescheduled. மக்களே பார்த்துக்குங்க, நம்ம ரீஸ்கெடியூலும் பண்ண முடியாது. கேன்சலேஷன் அவைலபிளா இருக்கா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். At the time of ஆர்த்தி and on special days சுகம் தர்ஷன் is not allowed. ஸோ நம்ம சிவனுக்கு உகந்த நாள் சிவராத்திரி மாதிரியான டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான கூட்டம் வரும். ஸோ அந்த நாள்ல வந்து ஸ்பெஷல் தர்ஷன்ஸ் இருக்காதான். ஓகேவா? டிவோட்டி கேன் புக் சுகம் தர்ஷன் ஒன்லி இன் அவைலபிள் தர்ஷன் ஸ்லாட் ஃபார் த டே. உங்களுக்கு எந்த ஸ்லாட்ல கிடைக்குதோ அந்த ஸ்லாட்ல நீங்க போய்க்கணும். சேம் டே புக்கிங் கேன் பி டன் ஓவர் த ஹெல்ப் டெஸ்க் கவுண்டர் ஒன்லி. ஓகேவா? ஸோ ஆன் கால் புக்கிங் ஃபெசிலிட்டி இஸ் நாட் அவைலபிள். என்ட்ரி டு டெம்பிள் இஸ் சப்ஜெக்டட் டு டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்ரூவல். திஸ் டிக்கெட் இஸ் நாட் மென்ட் அப்ளிகபிள் ஃபார் ஸ்பர்ஷ் தர்ஷன். ஸ்பர்ஷ் தர்ஷனா தொட்டு கும்பிடுறதுன்னு நினைக்கிறேன். நோ ஃபீ வில் பி சார்ஜ் பை த டெம்பிள் ட்ரஸ்ட் டு த டிஃப்ரெண்ட்லி ஏபிள் டிவோட்டிஸ் ஃபார் தர்ஷன் அட் காஷி விஸ்வநாத் டெம்பிள். ஓ சூப்பருங்க. ஸோ சுகம் தர்ஷனில் போகும்போது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு மெம்பர்ஸ்க்கு வந்து டிவோட்டிஸ்க்கு வந்து ஃபீ தேவையில்லையா? சூப்பருங்க, நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்களா, அழகா ஒரு சேட் பாக்ஸ்க்கு நந்தி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. செம்ம கியூட்டா இருக்குல்ல? ஸோ நீங்க டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு புக் நவ் போய்க்குங்க. ஸோ சுகம் தர்ஷனுக்கு வந்து 300 rupees டிக்கெட்டுங்க. ஸோ நம்ம புக் நவ் போய்க்கலாம். ஓகே, இது கிளிக் ஆயிடுச்சு, நந்தி கிளிக் ஆயிடுச்சு. நந்திக்கு பின்னாடி தானே புக் நவ் இருக்கு. ஸோ புக் நவ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த டேட்ல நீங்க தர்ஷனுக்கு போகணும் அப்படின்னு காமிக்கும். நம்ம ஒரு டேட் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், எத்தனை சில்ட்ரன் எல்லாம் நம்ம போட்டுக்கணும். ஸோ 1 செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம செலக்ட் பண்ணிட்டு செக் அவைலபிலிட்டி பார்த்துக்கலாம். நம்ம செலக்ட் பண்ண டேட்டுக்கு ஸ்லாட்ஸ் அவைலபிளா இருக்கான்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி அவைலபிளா இருக்கும். இருக்கு பாருங்க. ஸோ அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு 2-3 days முன்னாடி புக் பண்ணிட்டா நல்லது. ஓகேவா? நீங்க ஏர்லியராகவே காசி நம்ம தமிழ்நாட்டில இருந்து போறதுன்னா கண்டிப்பா ஒரு 10 days பிஃபோர்லாம் நம்ம பிளான் பண்ணிடுவோம். அந்த மாதிரி சமயத்துல நீங்க டிக்கெட்ஸ் எல்லாம் புக்கிங் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க சுகம் தர்ஷன் புக் பண்ணிக்கிங்க. ஏன்னா ரீஸ்கெடியூல் பண்ண முடியாதுன்னு போட்டிருக்காங்கல்ல. ஸோ அதனால நீங்க வந்து கரெக்டா டிராவலு, அங்க ஸ்டே இதெல்லாம் புக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கடைசியில சுகம் தர்ஷனுக்கு புக் பண்ணுங்க. இன்கேஸ் சுகம் தர்ஷன் ஸ்லாட்ஸ் இல்லாட்டி கூட நாம உங்களோட டிராவல் டேட்ஸை மாத்திக்கிட்டு பண்ணலாம். பட் ஆனா இங்க நீங்க புக் பண்ணிட்டு டிராவல் புக் பண்ணீங்கன்னா அப்புறம் நாளைக்கு ஸ்லாட்ஸ் உங்களுக்கு கிடைக்காட்டி கஷ்டமாயிடும். ஸோ இங்க ப்ளீஸ் கேரி ஹார்ட் காப்பி ஆஃப் திஸ் டிக்கெட். இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். ஸோ இன்கேஸ் டிக்கெட் புக்கிங் ப்ராசஸ்ல, பேமெண்ட்ல இதுல எல்லாம் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. மொபைல் நம்பர் கால் பண்ணலாம். சப்போர்ட் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. தட்கால் மங்களாரத்தி புக்கிங் ஓப்பன்ஸ் டெய்லி அட் 11 AM ஃபார் த நெக்ஸ்ட் டேஸ் தர்ஷன். பார்த்தீங்களா, ட்ரெயினில் புக் பண்ணுற மாதிரியே வந்து நம்ம காஷி விஸ்வநாதரோட மங்கள ஆரத்திக்கு நாம ஒரு நாள் முன்னாடியே தட்காலில் புக் பண்ணிக்கணுங்க. 11 AM அந்த ஸ்லாட் ஓப்பன் ஆகுமா. ரொம்ப சீக்கிரம் வந்து ஃபில் ஆயிடுங்க. அதனால நீங்க வந்து கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். நம்ம ஐஆர்சிடிசிக்கு எப்படி வெயிட் பண்ணி டக்குன்னு 10 o'clock 11 o'clock புக் பண்ணுவோமோ அதே மாதிரி மங்கள ஆரத்திக்கு புக் பண்ணிக்கோங்க தட்காலில். ஓகேவா? அல்லது முன்னாடியே வந்து உங்களுக்கு தர்ஷனோட சேர்த்து மங்களாரத்தி புக் பண்ணோம்னா அதுவும் புக் பண்ணிக்கலாம். அது எப்படி காமிக்கிறேன். ஓகேவா? மெயின் சர்வீசஸ்ல உங்களுக்கு டிக்கெட் புக்கிங்ல போனா மங்களாரத்திக்கு தனி ஒரு செக்ஷன் இருக்கும், அதுல நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இங்க இருக்கு பாருங்க, எத்தனை ஃபெசிலிட்டிஸ் இருக்கு பாருங்க. சுகம் தர்ஷன் தவிர மங்களாரத்தி, மிட் டே போகார்த்தி, சப்தரிஷி ஆர்த்தி, இந்த மாதிரி நிறைய ஆரத்திகள்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நாம 1-2 பார்க்கலாம். ஸோ நம்ம டேட் செலக்ட் பண்ணியாச்சு. சில்ட்ரன் இருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லாட்ஸ் இருக்கு உங்களுக்கு. சுகம் தர்ஷனுக்கு காலையில் 4 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 7 மணி வரைக்கும் உங்களுக்கு ஸ்லாட்ஸ் லைனாக இருந்துகிட்டே இருக்கு. அவைலபிலிட்டி இருக்கு பாருங்க, எத்தனை பேர் அந்த ஸ்லாட்ல எத்தனை பேர் போகலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கவுண்ட் வச்சுட்டே இருக்காங்க. ஸோ இது பார்த்துட்டு நீங்கள் புக் நவ் கொடுத்துருங்க. புக் நவ் கொடுக்கும்போது நெக்ஸ்ட் பேஜில் நம்மளோட டிவோட்டி டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது நம்ம செலக்ட் பண்ண டேட்டு, ஸ்லாட்டு எல்லாமே வந்துடும். எவ்வளோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். புக்கிங் ஃபார் இந்தியன் ரெசிடென்ட்ஸ் ஒன்லி, ஃபார் ஃபாரின் புக்கிங் ப்ளீஸ் கான்டாக்ட் அட் ஹெல்ப் டெஸ்க்னு போட்டிருக்காங்க. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு உங்கள் கூட ஃபாரின் டிவோட்டிஸ் யாராவது வராங்கன்னா அப்புறம்
தனியா நாம புக் பண்ணணும். அதுக்கு நீங்க இந்த நம்பர் கால் பண்ணணும். ஓகேவா? ஸோ நேம் as per ஆதார் கார்டு போட்டுங்க. ஆல் devotees are requested to provide accurate details strictly as per the ஆதார் card. The information submitted will be verified at the temple entry gate. Any mismatch between the name and ஆதார் number may result in denial of entry. மக்களே இது ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது. ஏன்னா நம்ம காஷி விஸ்வநாதர் கோவில் வந்து ஹை செக்யூரிட்டி ஜோனுங்க. அங்கே டிவோட்டிஸ் என்டர் பண்ணும்போது எக்கச்சக்கமான செக்கிங் இருக்கும். அதனால நம்ம ப்ராப்பரா ஆதார் கார்டு, ஜெண்டரு, ஏஜ், ஆதார் நம்பர் இதெல்லாம் வச்சு புக் பண்ணிக்கிறது தான் வந்து சேஃபா இருக்கும். நாங்க போகும்போது நீங்க ஒரிஜினலும் கொண்டு போயிடுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கேப்சா புக் பண்ணிட்டு கிரியேட் புக்கிங் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து நீங்க கொடுத்த டீடைல்ஸ் எல்லாம் ஒரு டைம் காமிக்கும். ஓகேவா? அதெல்லாம் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு நீங்க அடுத்து நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டிக்கெட் புக் ஆயிட்டு டிக்கெட் புக் பண்ண டிக்கெட் வந்து உங்களோட இமெயில் ஐடிக்கோ மொபைல் நம்பருக்கோ வந்துடும். ஸோ அதை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இங்கேயும் வந்து உங்களுக்கு டேஷ்போர்ட்ல டிக்கெட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்க பார்த்துட்டு டிக்கெட்ஸை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேவா? புக்கிங் ஹிஸ்ட்ரின்னு இருக்கு பாருங்க. இங்க போனீங்கன்னா உங்களுக்கு புக் பண்ண நாம இப்போ புக் பண்ணி கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா இங்க காமிக்கும். ஓகேவா? ஸோ இங்கிருந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கிற வேலையெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் நான் இப்போ ஆன்லைன் சர்வீசஸ் டிக்கெட் புக்கிங் போகிறேன். எதுக்குன்னா நம்ம தர்ஷன் பார்த்துட்டோம். தர்ஷன் தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ருத்ராபிஷேகம் இருக்குங்க. நம்ம காஷி விஸ்வநாதரே வந்து ருத்ரன் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து ருத்ராபிஷேகம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஓகேவா? ஸோ அதனால நிறைய மக்கள் வந்து ருத்ராபிஷேகம் பண்ணணும்னு விருப்பப்படுவாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் சாஸ்திரிகளை எல்லாம் பார்த்து ருத்ராபிஷேகம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறது வந்து கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும். நீங்கள் இங்கேயே புக் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டெம்பிள் அத்தாரிட்டிஸே அட்மினிஸ்ட்ரேஷனே வந்து உங்களுக்கு சாஸ்திரிஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. So Rudra is a famous name of Lord Shiva. The essence of the puja is the holy chant of Sri Rudram from the Yajurveda and giving a holy bath of Shivling with many materials including Panchamirtham and fruit salad. So view details பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பாருங்க, இங்கே ஒன் சாஸ்திரின்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஒரு சாஸ்திரிகள் வச்சு ருத்ராபிஷேகம் பண்ணால் இந்த காஸ்ட்டு. சாஸ்திரிகள் அதிகமாக அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்டும் அதிகமாகும். ஓகேவா? ஸோ டிக்கெட் காஸ்ட் இன்க்ளூட் டெம்பிள் ஃபீ, சாஸ்திரி, பிரம்மின், தக்ஷிணா அண்ட் பூஜா தாலி பிரைஸ் இன்க்ளூடட் இன் த டிக்கெட். டிவோட்டீஸ் கேன் பர்ச்சேஸ் மில்க் ஆஸ் பர் their requirement. மில்க் இஸ் அவைலபிள் இன்சைடு த டெம்பிள் ப்ரெமிசஸ். ஸோ நீங்கள் இதெல்லாம் தனியாக வெளியிருந்து வாங்கிட்டு போகல, இதெல்லாம் வந்து கோவிலுக்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மற்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் கேரி அ ஹார்ட் காப்பி ஆஃப் திஸ் டிக்கெட் அட் த டைம் ஆஃப் பூஜா. ப்ளீஸ் விசிட் த எஸ்கேவிடி ஹெல்ப் டெஸ்க் நியர் ஷாப்புரி மால் பன்ஸ் ஃபதக் டு பி அசைன்ட் அ சாஸ்திரி அர்ச்சக். நாம சுகம் தர்ஷன் புக் பண்ணும்போதும் சாஸ்திரிக்கு இங்கே தான் போகணும்னு போட்டிருந்தாங்க. கரெக்டா? ஸோ சாஸ்திரிகளை நீங்கள் எந்த புக்கிங் பண்ணாலும் சாஸ்திரி அதோட இன்க்ளூட் ஆயிருந்துச்சுன்னா அவங்களுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஷாப்புரி மாலுக்கு போய் டிக்கெட் காமிக்கணும். ஓகேவா? One ticket is valid for one family only. Husband, wife, children below 12 years. ருத்ராபிஷேகம் டைமிங்ஸ் ஆர் ஃப்ரம் 4 AM to 6 PM. மக்கள் இது பார்த்துக்குங்க. ருத்ராபிஷேகத்துக்கு புக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தம் 4 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம்ல. ஸோ 4 மணிக்கு ஆரம்பித்து ருத்ராபிஷேகம் பண்ணுவாங்க பிரம்ம முகூர்த்தத்தில். ஸோ நீங்கள் 4 மணிக்கு புக் பண்ணிங்கன்னா 3:45 அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். This ticket includes the cost of puja thali but excludes the cost of milk which can be purchased and offered up to 5 liters from Amul milk booth of the temple. ஓகேவா? ஸோ காஸ்ட்ல டிக்கெட் காஸ்ட்ல பூஜா தாலி இன்க்ளூட் ஆகிருக்கும். பட் ஆனால் மில்க் இன்க்ளூட் ஆகிருக்காதான், நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? Entry to temple is subjected to district administration approval. Darshan date cannot be rescheduled. இதுதான் முக்கியம். ஓகேவா? ஸோ கரெக்டாக நீங்கள் எந்த டேட்டுக்கு போகிறீங்கன்னு பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து 450 rupees. ஸோ இதே ப்ராசஸ் தான். புக் நவுன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜில் நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு செக் அவைலபிலிட்டி பார்க்கணும். எல்லா பக்கமே ஸ்லாட் இருந்தால் தான் புக் பண்ண முடியும் போல் இருக்குங்க. இங்கே பாருங்க. பட் ஆனால் 4 மணிக்குன்னு தான் போட்டிருக்காங்க. இங்கே நிறைய டைம் ஸ்லாட்ஸ் இருக்கு. ஸோ அது கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் 4 to 6 மணிக்கு தான் போட்டிருக்காங்க. ஓகேவா? பட் ஆனால் இங்கே நிறைய ஸ்லாட்ஸ் அவைலபிள் இருக்கிற மாதிரி போட்டிருக்கு. அது எனக்கு கரெக்டாக என்ன வெப்சைட் மிஸ்டேக்கா இல்லை வேற என்ன மிஸ்டேக் அப்படின்னு தெரியல. ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துடலாம்.
ஓகேங்க. இல்லைங்க. நெறைய ஸ்லாட்ஸ் இருக்குங்க. அங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல தான் 4 to 6 AM போட்டிருக்காங்க. பட் இங்க பார்த்தீங்களா 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்குமே வந்து நெறைய ஸ்லாட்ஸ் குடுத்துருக்காங்க. இது தர்ஷன் டைமிங். ருத்ராபிஷேகம் வந்து காலையில பண்ணிருவாங்கன்னு நெனைக்கிறேன். ருத்ராபிஷேகம் புக் பண்ணும்போது உங்களுக்கு தர்ஷன் வந்து அதோட ஃப்ரீயா வந்துரும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஐ அம் நாட் ஷூர். இங்க ஏன்னா எந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு குடுத்த மாரி தெரியல அத பத்தி. தட்கால் மங்களாரத்தி புக்கிங் டீடைல்ஸ் ஓப்பன். ஸோ இது மட்டும் வேணா நீங்க இந்த நம்பர் கால் பண்ணி விசாரிச்சுக்கலாம் மக்களே. சரி, ஓகே. ஸோ ஸ்லாட்ஸ் பார்த்தாச்சு. புக் நவ் போனீங்கன்னா அதே ப்ராசஸ் தான். நம்மளோட டிவோட்டி டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து ஆதார் ஐடி கொடுத்து புக் பண்ணிட வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ இது ருத்ராபிஷேகத்துக்கு புக் பண்ற ப்ராசஸ். ஸோ வேற என்ன இருக்குன்னா ஆர்த்தி எல்லாம் இருக்கு. மங்கள ஆர்த்தி எல்லாம் பார்த்தோம்ல, இங்க பாருங்க. மங்கள ஆர்த்தி, மிட் டே போக ஆர்த்தி, சப்த ரிஷி ஆர்த்தி, ஸ்ருங்கார் ஆர்த்தி. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம அர்ச்சனை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் ஆரத்திகள் எல்லாம் நீங்க பண்ணணும்னா இதுக்கும் புக் பண்ணிக்கலாம். அதே ப்ராசஸ் தான். புக் நவ் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாட்ஸ் காமிக்குவீங்க பாருங்க. நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இதெல்லாம் போட்டு நீங்க எந்த டேட்ல போறீங்க அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு செக் அவைலபிலிட்டி பார்த்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ இருந்துச்சுன்னா இங்க பாருங்க 70 பேருக்கு அவைலபிள் இருக்கு ஆர்த்தி பண்றதுக்கு. ஸோ நீங்க அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இன்னொன்று இருந்துச்சு, அக்காமடேஷன் புக்கிங் இருந்துச்சு. அது மேபி நான் உங்களுக்கு இன்னொரு தனி வீடியோவை போடுறேன், என்னென்ன மாதிரியான ரூம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு. கெஸ்ட் ஹவுஸ் புக்கிங் இருக்குது, ஆனால் அது வந்து தனி வெப்சைட் ஓப்பன் ஆகுது, கங்கா தர்ஷனம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நான் தனி வீடியோவை பண்ணுறேன், இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆகிடும் உங்களுக்கு, டீட்டெயில்டாக சொல்லணும்ல. ஸோ அதனால பட் ஆனால் உங்களுக்கு அக்காமடேஷனும் வந்து இந்த வெப்சைட்ல இருந்தே புக் பண்ணிக்கலாம். அது டெம்பிள் அக்காமடேஷனா இல்லை பிரைவேட் அக்காமடேஷன் லிங்கா அப்படின்னு நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு அது தனி வீடியோவோ பண்றேன். ஓகேவா? ஸோ மக்களை இதுதான் ப்ராசஸ்ங்க. நாம எப்படி வந்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்துட்டோம். இங்க இருக்கு பாருங்க, ப்ரொஃபைல் கிரியேஷன் லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு உங்க யூசர் ஐடி, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன ஆன்லைன் சர்வீசஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். சுகம் தர்ஷன் இருக்கு, ருத்ராபிஷேகம் இருக்கு, ஆரத்தி பூஜாஸ் இருக்கு, அதர் பூஜாஸ்ன்னு இருக்கு. அது நம்ம பார்க்கல பாருங்க. சன்னியாசி போஜன் தைனிக். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரியான பரிகாரங்கள் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான பூஜைகள் எல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன காஸ்ட் இருக்கு எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. சன்னியாசி பூஜன், பூர்ணிமா ஸ்ருங்கார், பாலபிஷேகம், அகண்ட் தீப், சத்யநாராயண கதா, மகா மிருத்துஞ்ச ஜப் பூஜா. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் மக்களே. ஒவ்வொன்றுக்கும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கெல்லாம் வந்து 7 சாஸ்திரிகள் வச்சு பண்ணுவாங்களாம். 51,000 ரூபா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. பட் சிலதெல்லாம் வந்து கம்மியாக தான் இருக்கு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாலாபிஷேகம் பண்ணோம்னா 230 ரூபா தான். ஓகேவா? ஸோ இது நம்ம பார்த்துக்கலாம். புக் நவ் போனோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ஆஃப் த டிவோட்டி இஸ் நாட் கம்பல்சரியோ, பரவாயில்லைங்க. த பிராமின் சாஸ்திரி தக்ஷிணா இஸ் இன்க்ளூடட் இன் திஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மில்க் ஹேஸ் டு டன் இட் செல்ஃப். ஓகேவா? ஸோ இது ஒரு டைம் பார்த்துக்கலாம், நம்ம உள்ள போயிட்டு பார்த்துக்கலாம். செக் அவைலபிலிட்டி பார்த்தோம்னா இங்க பாருங்க, உங்களுக்கு மில்க் 5 லிட்டர் டு 21 லிட்டர்ஸ்க்கு எந்த டைம் அவைலபிலிட்டி இருக்கு. இங்கே அவைலபிலிட்டி இல்லை பாருங்க. சரி, ஓகே, நாம இன்னொரு டேட் செலக்ட் பண்ணி செக் பண்ணுவோம். இதுக்கு ஸ்லாட்ஸே காமிக்கல, அவ்வளோ டிமாண்டா இருக்கும் போல. சரி, பரவாயில்ல. ஸோ இதுதான் ப்ராசஸ். ஓகேவா? அதே ப்ராசஸ் தான். உங்களுக்கு அவைலபிலிட்டி பார்த்துட்டு நீங்க ஸ்லாட்ஸ்ல உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து புக் பண்ணிக்க வேண்டியது தான் மக்களே. ஸோ புக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் சொன்னல, புக்கிங் ஹிஸ்டரியில உங்களுக்கு அந்த நீங்க புக் பண்ண டிக்கெட்ஸ் காமிக்கும். அதுல இருந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இல்லை. சுகம் தர்ஷனுக்கு எப்படி புக் பண்ணோம், மங்கள ஆரத்திக்கு, மற்றபடி ருத்ராபிஷேகங்களுக்கு எல்லாம் வந்து எப்படி ஆன்லைனில் புக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க மக்களே. பாய். சோ மக்களே, நம்ம காஷி விஸ்வநாதர் டெம்பிளுக்கு போகும்போது எப்படி வந்து அட்வான்ஸ்டா நம்ம டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பார்த்தோம். தர்ஷனத்துக்கு, அதுக்கப்புறம் ருத்ராபிஷேகத்துக்கு, ஆர்த்தி, இதுக்கெல்லாம் வந்து எப்படி அட்வான்ஸ்டா நம்ம வெப்சைட்லயே டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத டீடைல்டா பார்த்தோம். சோ இந்த வீடியோ வந்து காஷி போற மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். நம்ம ஆல்தவே வந்து தமிழ்நாட்டுல இருந்து காஷி வரைக்கும் போறோம். அங்க போய் அந்த கூட்டத்துல லைன்ல எல்லாம் நின்றுட்டு டிக்கெட் எடுத்துட்டு இருக்க தேவையில்லை. நம்ம ஆன்லைன்லயே சூப்பரா வந்து இதுக்கெல்லாம் டிக்கெட் புக் பண்ணிட்டு போலாம். சோ இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன்.
வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers. Bye. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்த ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.